ஆத்ம தர்ஷனம் அன்பர்களுக்கு வணக்கம். ஆன்மீக ரகசியங்கள் என்ற தொடரினுடைய இரண்டாவது பகுதியான நேற்றைய தினம் தாரக மந்திரமான ராமநாமத்தினுடைய அருமை பெருமைகளை பற்றி சிந்தித்து கொண்டிருந்தோம். வடநாட்டைச் சேர்ந்த கபீர்தாசர், பத்ராஜலம், ராமதாசர் போன்ற மகான்களுடைய வாழ்வில் அவர்கள் ராமநாமத்தை உபதேசமாக ஏற்றுக்கொண்ட பின் நிகழ்ந்த அற்புதங்களை பற்றி நேற்றைய தினம் நாம் சிந்தித்தோம். இன்றைக்கு நம்ம தமிழ்நாட்டைச் சேர்ந்த மகான்கள் ராமநாமத்தை பரப்பியதில் பல பேருக்கு, பல மகான்களுக்கு பங்குண்டு. ஒவ்வொரு மகான்களை பற்றியும் தனிப்பட்ட முறையில் நம்ம சொல்கிறதுனா அதுக்காகவே ஒரு தொடர் நம்ம பண்ணலாம். மகான்கள் வரிசை அப்படின்னு ஒரு சீரீஸ்லேயே நம்ம தனியாக ஒரு தொடர் பண்ணலாம். அந்த அளவுக்கு ஒவ்வொரு மகானை பற்றியும், அவர்கள் செய்த அற்புதங்களை பற்றியும், சித்துக்களை பற்றியும் நிறைய விஷயங்கள் கொட்டி கிடக்குது. அதனால் அதை தனியாக நம்ம பண்ணலாம். இப்பொழுதைக்கு ரொம்ப சுருக்கமாக மட்டும் நம்ம பார்க்கலாம். இப்போ அந்த வகையில் முதல்ல நாம சங்கீர்த்தனத்தினுடைய முன்னோடி என்று சொல்லக்கூடிய போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள், இவருடைய அதிஷ்டானம் கும்பகோணத்துக்கு அருகில் இருக்கக்கூடிய கோவிந்தபுரத்தில் இருக்குது. இவர் காஞ்சி மடத்தினுடைய 59வது மடாதிபதியாக இருந்திருக்கார். இவருடைய காலம்ங்கிறது 17ஆம் நூற்றாண்டு, 1638லேருந்து 1692 வரை இவர் வாழ்ந்திருக்கிறார். தினமும் இந்த மகான் 1,00,000 தடவை ராமநாமத்தை ஜெபிப்பாராம். மனிதன் ஒரு நாளைக்கு 22,000 முறை சுவாசிக்கிறான் என்று ஒரு கணக்கு சொல்கிறது. அப்படி இருக்க ஒரு நாளைக்கு 1,00,000 தடவை ராமநாமத்தை ஜெபிக்கிறதுனா பார்த்துக்குங்க. அப்போ இந்த ராமநாமங்கிறது அந்த மகானுடைய சுவாசமாகவே மாறி போகணும். நேற்று நான் சொன்னேன்ல, இந்த ராமநாமத்தை ஜபிக்கிறதுனா இது நம்மளுடைய சுவாசமாகவே மாறி போனால் மட்டும்தான் இது நமக்கு ஒரு பலனை கொடுக்கும். இவருடைய சமகாலத்தில் நம்ம பாரத தேசத்தில் மகான்களுடைய அவதார நிகழ்வுங்கிறது எங்கே பார்த்தாலும் பிரவகிச்சு இருந்தது. புரந்தரதாசர், கனகதாசர், துளசிதாசர், இந்த காலகட்டம் 17ஆம் நூற்றாண்டு 18ஆம் நூற்றாண்டுங்கிறது மகான்கள் அவதாரம் செய்த பொற்காலம் அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. அடுத்ததாக தமிழ்நாட்டில் பிறந்தவங்க மட்டும் கிடையாது, ஆன்மீக அன்பர்கள், கர்நாடக இசைத்துறையைச் சேர்ந்தவர்கள், இசை ரசிகர்கள் அப்படின்னு அகில உலகத்திலும் தியாக பிரம்மத்தை பற்றி தெரியாதவர்கள் இருக்க முடியாது. இவர் தன்னுடைய இளம் வயதில் காஞ்சிபுரத்துக்கு வந்திருக்கார். அங்கே ராமகிருஷ்ண யதீந்திரர் அப்படிங்கிற மகான் அவரை தியாக பிரம்மம் சந்தித்த பொழுது அந்த மகான் இவருக்கு உபதேசம் பண்ணியிருக்கார். உன்னுடைய வாழ்நாளில் நீ ராமநாமத்தை 96 கோடி முறை ஜபம் செய்ய வேண்டும் என்று சங்கல்பித்துக்கொள் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆசீர்வாதம் செய்து அனுகிரகம் பண்ணியிருக்கார். அந்த நிமிஷம் முதல் நம்மளுடைய தியாக பிரம்மம் இந்த ராமநாம ஜபத்தை தன்னுடைய சுவாசமாகவே ஆக்கி கொண்டு, எப்படி ஸ்ரீ போதேந்திர சரஸ்வதி சுவாமிகள் ஒரு நாளைக்கு 1,00,000 தடவை ராமநாமத்தை ஜபித்தாரோ அதை காட்டிலும் ஒருபடி மேலே போய் ஒரு நாளைக்கு 1,25,000 முறை இந்த ராமநாமத்தை தியாக பிரம்மம் அவர்கள் ஜபித்திருக்கிறார். இவருடைய காலம் என்பது 1767லிருந்து 1848 வரை. இப்படி தியாக பிரம்மம் இந்த 1,25,000 முறை ஒரு நாளைக்கு ராமநாம ஜபம் செய்ததுனால இவருடைய வாழ்நாளில் இவருக்கு ராமருடைய தரிசனம் பல முறை கிடச்சிருக்கு. எப்பொழுதுமே ஒரு மந்திரம் 1,00,000க்கு மேலே அது சித்தியாச்சுன்னா நிறைய தரிசனங்கள் கிடைக்கும். அப்படிப்பட்ட தரிசனங்கள் ராமலக்ஷ்மர்களை 2 பேரையும் கண்ணால் நேராக பார்த்துருக்கார் தியாக பிரம்மம். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மகான் இந்த 17ஆம் நூற்றாண்டில் நம்மோடு இருந்திருக்கிறார். இந்த வரிசையில் அடுத்தது நாம் பார்க்க போகிறது 18ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த ஸ்ரீ சதாசிவ பிரம்மேந்திரால் என்று சொல்லக்கூடிய ஒரு மகானை பற்றி. இவர் ஒரு அவதூதர். அவதூதர்னா வஸ்திரம் இல்லாமல் எங்கும் செல்லக்கூடியவர்கள். இவங்க சதா சர்வகாலமும் பிரம்ம நிஷ்டையிலேயே இருக்கிறதுனால
தன்னுடைய உடலை பற்றிய பிரஜையே இருக்காது. இதனாலேயே அவங்க வந்து வஸ்திரம் தரிப்பது கிடையாது. இப்படிப்பட்ட இந்த மகான் ஒரு முறை ஒரு சுல்தான் இருக்கக்கூடிய அரண்மனையினுடைய அந்தப்புறம் வழியாக நடந்து போயிட்டு இருக்காரு. உப்பரிகையிலிருந்து இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அந்த சுல்தானுக்கு கோபம் வருது. ஏன்னா அந்தப்புறம்ங்கிறது பெண்கள் வசிக்கக்கூடிய பகுதி. இந்த பகுதியின் வழியாக ஆடை இல்லாமல் இப்படி ஒரு மனிதன் சென்று கொண்டிருக்கிறானே அப்படின்னு நினச்சி அரசனுக்கு கோபம் வருது. நேராக கீழே இறங்கி வரான். தன்னுடைய உடைவாளை எடுத்து அவருடைய கையை வெட்டுகிறான். வெட்டுப்பட்ட கை துண்டாக கீழே விழுது. அந்த பிரஜை கூட இல்லாமல் சதாசிவ பிரம்மேந்திரர் நடந்து போய்கிட்டே இருக்கார். பார்த்து பிரமிச்சு போயிடுறான், பயந்து போயிடுறான் அரசன். என்னடா அது, ஒருத்தனுடைய கை வெட்டுப்பட்டு கீழே விழுந்திருக்கு, ரத்தம் கொட்டிக்கிட்டு இருக்கு, அந்த பிரஜை கூட இல்லாமல் இந்த மனுஷன் இப்படி போய்கிட்டு இருக்காருன்னா இவர் சாதாரண மனுஷன் கிடையாது, மகா சித்த புருஷர், பெரிய அபச்சாரம் பண்ணிட்டோம், பெரிய தப்பு பண்ணிட்டோமேன்னு சொல்லிட்டு அவர் காலை பிடிச்சிக்கிட்டு போய் விழுந்து கெஞ்சுறான். சுவாமி, நீங்கள் பெரிய சித்த புருஷனுங்கிறது தெரியாமல் நான் அபச்சாரம் பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னு சொல்லி பாதங்களை இறுக பற்றி கொண்டு கதறுகிறான். அப்பொழுது தான் அவனை பார்க்குறாரு, தன்னுடைய கையை பார்க்குறாரு. கை வெட்டுப்பட்டு கீழே இருக்குது. ரொம்ப சர்வசாதாரணமாக எந்த விதமான முகத்தில் சலனமும் இல்லாமல் அந்த கையை எடுத்து வெட்டுப்பட்ட இடத்துல வைக்கிறார். தானாக அந்த வெட்டுப்பட்ட கை பொருந்தி கொள்கிறது. மீண்டும் அவர் பாட்டுக்கு தான் போகக்கூடிய வழியை போய்கிட்டே இருக்கார். இப்படிப்பட்ட அந்த மகான் அஷ்டமா சித்திகள் கைவரப்பெற்ற மிகப்பெரிய ஒரு சித்த புருஷர். இவரை பற்றி மகாவதார் பாபாஜியினுடைய சீடர்களுள் ஒருவராக இருந்த பரமஹம்ச யோகானந்தர் அப்படிங்கிறவர் த ஆட்டோபயோகிராஃபி ஆஃப் எ யோகி அப்படிங்கிற புக்கு, ஒரு யோகியின் சுயசரிதம் அப்படிங்கிற தன்னுடைய புஸ்தகத்தில் சதாசிவ பிரம்மேந்திரனுடைய அஷ்டமா சித்திகளை பற்றியும் இவருடைய யோக சக்திகள் எந்த அளவுக்கு இருந்ததுங்கிறத பற்றியும் அதில் குறிப்பிட்டிருக்காரு. அந்த புத்தகத்தின் மூலமாக இவருடைய யோக சக்திகளை பற்றி நம்ம எல்லாம் ஓரளவுக்கு அறிய முடியுது. அடுத்து நாம் பார்க்க இருப்பது 21ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த நாம் எல்லோருக்குமே தெரிஞ்ச திருவண்ணாமலை மகான் யோகி ராம் சுரத்குமார் அவர்கள்தான். அவர்களை பற்றி தெரியாதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த மகானை தரிசித்தவர்கள் பாக்கியவான்கள், அவ்வளவுதான் நான் சொல்ல முடியும். அவர் ஆந்திராவைச் சேர்ந்த பப்பா ராம்தாஸ் என்ற மகானிடம் மிகவும் பிடிவாதமாக இருந்து, உங்களிடம் நான் உபதேசம் பெற்றே ஆக வேண்டும் என்று வைராக்கியமாக இருந்து ராமநாமத்தை உபதேசமாக பெற்றவர். தன்னை எப்பொழுதும் பிச்சைக்காரன் என்றே சொல்லிக்கொள்பவர். இந்த பிச்சைக்காரனுக்காக செலவிட்ட பணமும் நேரமும் ஒருபோதும் வீணாக போகாது என்று தன்னுடைய பக்தர்களுக்கு அடிக்கடி சொல்லி வந்தவர். பக்தரை ஆசீர்வாதம் செய்யும் பொழுது கூட என்னுடைய தகப்பன் உன்னை ஆசீர்வதிக்கட்டும் என்று தான் சொல்வார். அப்படிப்பட்ட மிகப்பெரிய மகான். இந்த ராமநாமத்தை பற்றி, இதனுடைய மகிமை என்னங்கிறத பற்றி மகா பெரியவர் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஒரு முறை காஞ்சி மடத்தில் மகா பெரியவா தரிசனம் தந்துக்கிட்டு இருக்கா. அன்னைக்கு மடத்தில் நிறைய பக்தர்களுடைய கூட்டம் நிரம்பி வழிஞ்சிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த வரிசையில் வந்த ஒரு பக்தர் பெரியவா கிட்ட தன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் எடுத்து சொல்லி, நான் என்ன பண்ணட்டும்னு பெரியவா சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி அவர் பிரார்த்தனை பண்ணிக்க, அப்போ பெரியவர் சொல்கிறார், நீ போய் நான் சொல்கிற வரைக்கும் அந்த மூலையில் உட்காந்து பேசாமல் மனசுக்குள்ளே ராமநாமத்தை ஜெபிச்சின்று அப்படின்னு சொல்லி உத்தரவு கொடுக்குறார். மகா பெரியவாளோட வாக்கு மகேஸ்வரனோட வாக்காச்சு. அந்த பக்தர் உடனடியாக நேராக போய் பெரியவா சொன்ன இடத்துல உட்காந்துட்டு அவர் பாட்டுக்கும் ராம 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 ராமன் அவர் ஜபம் பண்ண ஆரம்பிச்சிடுறார். பக்தர்களுடைய தரிசனம் எல்லாம் ஒரு 2-3 மணி நேரம் முடியுது. பெரியவா அந்த பக்தரை கூப்பிட்றார். நான் உன்னை ஏன் ராமநாமன் ஜபம் பண்ண சொன்னேன் தெரியுமா? எந்த இடத்துல ராமநாமா ஒலிக்குதோ அந்த இடத்துல சாட்சாத் ஆஞ்சநேயர் அங்கே பிரசன்னமாயிடுறார். ஆஞ்சநேயர் அங்கே பிரசன்னமானவன ஸ்ரீ சீதா பிராட்டி சமேத ராம லக்ஷ்மண பரத சத்ருக்கனங்கள் எல்லாம் அந்த இடத்துல பிரசன்னமாயிடுறா. இவாள்லாம் அங்கே பிரசன்னமானவன பார்வதி பரமேஸ்வராலும் அங்கே வந்துடுறா. அம்மையும் அப்பனும் அங்கே வந்ததை பார்த்துட்டு ஆனைமுகனும் ஆறுமுகனும் அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறா.
இவாளெல்லாம் அங்கே வந்து குழுமி இருக்கிறத பார்த்த இந்திராதி தேவர்கள் எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்துடுறா. அப்போ எந்த கோரிக்கையை மனசில் சங்கல்பித்து நீ ராமநாமத்தை ஜபிக்கிறையோ அந்த கோரிக்கைக்கு சம்பந்தப்பட்ட அந்த தேவதை உன்னுடைய அந்த கோரிக்கையை நல்லபடியாக நிறைவேற்றி கொடுக்கும். அதனால் உன் வாழ்நாளில் இந்த ராமநாமத்தை விடாமல் ஜெபிச்சுன்று அப்படின்னு சொல்கிறார். மகா பெரியவா இப்படி இந்த ராமநாமம் தரக்கூடிய பலனை பற்றி சொன்ன மிகப்பெரிய ரகசியங்கிறது இதுதான். பரமேஸ்வரன் பார்வதிக்கு உபதேசம் பண்ணுறப்ப இதனுடைய மகிமையை இப்படி சொல்கிறார். ஈஸ்வரோ உவாச்ச ஸ்ரீராம ராம ராமேதி ரமே ராமே மனோரமே சகசிரநாம தத்துல்யம் ராமநாம வரானனே. ராமநாமத்தை ஒருமுறை உச்சரிப்பது என்பது விஷ்ணுவினுடைய 1000 திருநாமங்களை சொல்வதற்கு சமமாகும் அப்படின்னு பார்வதிக்கு பரமேஸ்வரன் உபதேசிக்கிறார். ஆற்றல் மிகுந்த திரையோதசாட்சரி மந்திரம். திரையோதசம் அப்படின்னா 13ன்னு அர்த்தம். திரையோதசாட்சரி மந்திரம் அப்படின்னா 13 அக்ஷரங்களை கொண்ட ராம மந்திரம். அது என்னன்னா ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம அப்படின்னு இந்த 13 அக்ஷரங்கள் இதில் இருக்கும். இந்த திரையோதசாட்சரி மந்திரங்கிறது மிக மிக ஆற்றல் மிகுந்த ஒரு மந்திரம். இதை ஜபிக்கிறவங்களுக்கு இது அவங்களுடைய கஷ்டங்களை போக்கும், காரிய சித்தியை கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை இந்த மந்திரத்துக்கு உண்டு. அதனால் இந்த மந்திரத்தையும் எல்லோரும் ஜபத்துக்கு எடுத்துக்கலாம். உபதேசங்கிறது இந்த தாரக மந்திரத்துக்கு இது ரெண்டுத்துக்குமே தேவையே இல்லை. ஒரே ஒரு மந்திரத்துக்கு மட்டும்தான், அதுவும் தாரக மந்திரம். ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், தாரக மந்திரம் 2 வகை. ஒன்று பிரணவம், இன்னொன்று இந்த ராமநாமம். பிரணவமாக இருக்கக்கூடிய அந்த தாரக மந்திரத்துக்கு தான் உபதேசம் வேணும். அந்த பிரணவத்தை உபதேசம் இல்லாமல் யாரும் ஜெபிக்கக்கூடாது. அதனால் அந்த மந்திரத்துக்கு மட்டும்தான் உபதேசம் தேவை, இதுக்கு தேவையில்லை. மகா பெரியவர் தாரக மந்திரம் என்று சொல்லக்கூடிய ராமநாமத்தினுடைய மகிமையை என்னன்னு சொன்னாருங்கிறத பார்த்தோம். பரமேஸ்வரன் பார்வதி தேவிக்கு இந்த நாமத்தினுடைய மகிமையை எடுத்து சொன்னதையும் நம்ம பார்த்தோம். இப்போ மகாவிஷ்ணு இந்த ராமநாமத்தினுடைய பலனாக என்ன கிடைக்கும் என்று குறிப்பிடுகிறார் அப்படிங்கிறத ஒரு சுவாரஸ்யமான கதையை சொல்லி இந்த ஆன்மீக ரகசியங்கள் எனும் 2வது பகுதியை நிறைவு செய்யலாம் என்று நினைக்கிறேன். ஒரு ஊரில் ராமநவமிக்கு நாம சங்கீர்த்தனம் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த நாம சங்கீர்த்தனம் செய்யக்கூடிய பாகவதர் தன்னுடைய பாகவத கோஷ்டியோட அந்த ஊரில் இருக்கக்கூடிய வீதியில் நாம சங்கீர்த்தனம் செய்து கொண்டு வருகிறார். அப்போ எதிர்த்தாப்பில் வரக்கூடிய ஒருத்தன் அந்த பாகவதரையும் பாகவத கோஷ்டியையும் அவர்கள் சொல்லக்கூடிய நாமத்தையும் கிண்டலும் கேலியும் செய்து அவங்கள எல்லாம் கடுஞ்சொல்லால் வசைபாடுறான். அந்த பாகவதர் அமைதியாக இருந்தார். அவனை கூப்பிட்டு புத்திமதியெல்லாம் சொல்லி, அப்பா உன்னை பார்த்தா ஒரு நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன் மாதிரி இருக்க, ஏதோ உன்னுடைய சகவாச தோஷம், உன்னுடைய நேரம் கெட்ட நேரம், உன்னோட புத்தி இப்படி நல்ல விஷயங்களை எல்லாம் பார்த்தா கெட்டதாகவே நினைக்க தோணுது. அதனால் நீ என்னை திட்டினதெல்லாம் நான் இன்னும் பெரிய ஒரு பொருட்டாக எடுத்துக்கல. உனக்கு ஒரு நல்லது பண்ணணும்னு என் மனசில் சொல்கிறதுனால நான் உனக்கு இப்போ ஒரு மந்திரத்தை உபதேசம் பண்ணுறேன். இதை உன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு தடவை நீ மனசார சொன்னால் கூட போதும், அதுக்கான பலன்கிறது உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், எந்த காலத்திலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பலன் கருதி இந்த நாமத்தை வித்துறாத அப்படின்னு சொல்லிட்டு ராமநாமத்தை அவர் உபதேசம் பண்ணுறார். அவனுக்கு ஒரே ஆச்சரியமாக இருக்குது, திகைப்பாகவும் இருக்குது. என்னடா என்னமோ ஒரு ராமநாமத்தை நமக்கு காதில் ஜபமாக மந்திரோபதேசமாக சொல்லிவிட்டு இவர் பலன் கருதி இதை வித்துறாதேன்னு சொல்கிறாரு. அப்படின்னா இதை விற்று என்ன கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவன் விட்டுறான். அந்த விஷயத்தை அவன் அப்படியே மறந்து போகிறான். காலங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் பிரச்சனைகள் அவனுடைய குரல் வலையை நெரிக்க, துன்பமும் துக்கமும் அவனை ஆட்டி படைக்க, தனிமை வாட்டி வதைக்கிறது. பொழுது விடிஞ்சிச்சின்னா என்ன நடக்க போதோ ஏது நடக்க போதோன்னு தெரியலையேன்னு அவன் ரொம்ப துக்கத்தில் மனக்கலக்கத்தில் படுத்து கிடக்கான். அப்போ திடீர்னு அவனுக்கு இந்த பாகவதர் சொன்ன இந்த ராமநாமத்தை ஒரே ஒரு தடவை நீ மனசார சொல்லு அப்படிங்கக்கூடிய அந்த வாக்கியம் ஞாபகம் வர
சரி இந்த நேரத்தில் தான் சொல்லி பார்க்கலாமே அப்படின்னு ஹிருதயத்தினுடைய அடி ஆழத்திலிருந்து ராமா அப்படின்னு ஒரு தடவை துக்கத்தோட தொண்டை அடைக்க கதறி ஒரு தடவை அவன் கூப்பிட்றான் ராமரை. கூப்பிட்டுட்டு அப்படியே தூங்கி போயிடுறான் தன்னை மறந்து. பொழுது விடியுது. வழக்கம் போல் அவனுடைய துர்நடத்தைகளும் கெட்ட சகவாசங்களோடு அவன் அப்படியே வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இப்படியே வாழ்ந்து பாவங்களை செய்து ஒரு நாள் அவன் இறந்து போகிறான். அவனை யமதூதர்கள் யமதர்மராஜனுடைய சபையில் கொண்டு போய் நிறுத்துகிறாங்க. சித்திரகுப்தர் அவனுடைய கணக்கு வழக்குகளை சரிபார்த்து யமதர்மராஜனிடம் கொடுக்கின்றார். யமதர்மராஜன் அதை பார்த்துட்டு அவனை பார்த்து சொல்கிறார், அப்பா நீ உன்னுடைய வாழ்நாளில் ஏகப்பட்ட பாவங்களை பண்ணியிருக்க, இருந்தாலும் ஒரே ஒரு தடவை நீ ராமநாமத்தை மனசார சொல்லியிருக்க. அப்படி நீ மனசார அந்த ராமநாமத்தை உச்சரித்த ஒரே காரணத்தால் அது உன்னுடைய பாவங்களை எல்லாம் பொசுக்கி போட்டு விட்டது. அதனால் உன்னோட கணக்கில் இருந்த பாவங்கள் எல்லாமே தள்ளுபடி ஆயிடுச்சு. இப்போ நீ அந்த மனசார சொன்னல்ல, அதுக்காக நான் ஒரு பலன் உனக்கு கொடுக்கணும். கேளு, உனக்கு என்ன வேணுமோ கேளு, நான் தரேன் அப்படின்னு சொல்கிறார். அவனுக்கு தூக்கி வாரி போட்டுது. என்னடா அது, நம்ம ஒரே ஒருத்தர் சொன்னதுக்கு நம்ம பண்ண பாவம்லாம் என்னென்ன அயோக்கியத்தனம் பண்ணியிருக்கோம் அத்தனையும் தள்ளுபடி ஆகிடுதுன்னு சொல்கிறாரு இவர். அப்படி இருந்தாலும் கூட பரவாயில்ல, இதுக்கு நான் உனக்கு பலன் கொடுக்கணும், ஏதாவது கேளுன்னு சொல்கிறாரு. என்ன கேட்குறதுன்னு யோசிக்கிறான். மறுபடியும் அவருக்கு பாகவதர் சொன்னது ஞாபகம் வருது. எந்த காலத்திலும் எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் பலன் கருதி மட்டும் இதை விட்டுவிடாதே அப்படின்னு அந்த பாகவதர் சொன்னது ஞாபகத்துக்கு வர, நம்மளா போய் கேட்டு எதுவும் நம்ம கெடுத்துக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு அவன் எப்படி திருவிளையாடல் படத்தில் வந்து தர்மி நான் எழுதின பாட்டில் என்ன குறைகள் இருக்கோ அந்த குறைகளுக்கு தகுந்த காசுகளை பொற்காசுகளை குறைத்து கொண்டு மீதி காசுகளை கொடுன்னு அந்த தர்மி கேட்டது மாதிரி இந்த ராமநாமத்துக்கு என்ன கொடுக்க முடியுமோ அதை கொடுங்கள் அப்படின்னு யமதர்மராஜன்ட்ட கேட்குறான். இப்படி அவன் கேட்டது தான் தாமசம். அவருடைய சிம்மாசனத்தை விட்டு துள்ளி குதித்து கொண்டு எழுந்து விட்டார் யமதர்மராஜன். என்னப்பா இப்படி கேட்டுட்ட நீ? ராமநாமத்தை எடை போட்டு அதுக்கு இவ்வளவுதான் பலன் என்று சொல்லக்கூடிய தகுதி முதல்ல எனக்கு இருக்கா? அந்த வல்லமை எனக்கு இருக்குதா? அந்த அபச்சாரத்தை நான் அப்படி இருந்தால் கூட அந்த அபச்சாரத்தை நான் செய்ய முடியுமா? பெரிய ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் என்னை கொண்டு வந்து நிறுத்திட்டியே, இப்போ என்ன பண்ணுறது? என்னால் இதுக்கு வந்து தீர்வு சொல்ல முடியாது, வா நம்ம இந்திரன்கிட்ட போகலாம், இந்திரன் தான் இதுக்கு ஒரு தீர்வு சொல்ல முடியும் அப்படின்னு கூப்பிட்றார். அப்போ அந்த ஜீவாத்மா சொல்லுது, என்னால் இந்திரலோகத்துக்கு நடந்து வர முடியாது, எனக்கு ஒரு பல்லக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு. சரின்னு யமதர்மராஜன் ஒரு பல்லக்கு ஏற்பாடு பண்ணுறார். உடனே ஒரு கண்டிஷனும் போடுறான். யமதர்மராஜனே, இந்த பல்லக்கை தூக்குபவர்களில் நீயும் ஒருவனாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறான். சரின்னு சொல்லி யமதர்மராஜன் பல்லக்கை தூக்குறார். இந்திரலோகத்துக்கு போகிறாங்க. இந்திரன்கிட்ட விஷயத்தை சொல்கிறாங்க. இந்திரனும் பதைத்து எழுந்திருக்கிறான். ஏன்னா ராமநாமத்தை எடை போட்டு இதுக்கு இன்னதுதான் பலன், இதை கொடு என்று சொல்லக்கூடிய அந்த அருகதை தனக்கு இல்லை அப்படின்னு அவனும் சொல்லிட்டு, வாங்க நம்ம எல்லாமே சிருஷ்டி பண்ணக்கூடிய பிரம்மதேவர்கிட்ட போய் கேட்போம், அவர் தான் இதுக்கு ஒரு தீர்மானம் சொல்லணும் அப்படின்னு. அப்போ அந்த ஆத்மா மறுபடியும் கண்டிஷன் போடுறான். இந்திரனே, இந்த பல்லக்கை தூக்கக்கூடியவர்கள் ஒருவராக நீயும் இருக்க வேண்டும் அப்படின்னு. இந்திரனும் ஒத்துக்கிட்டு பல்லக்கை தூக்குறான். நேராக இந்த பல்லக்கை தூக்கிக்கிட்டு அவங்க பிரம்மலோகத்துக்கு போகிறாங்க. பிரம்மதேவரிடம் விஷயத்தை சொல்கிறாங்க. பிரம்மதேவருக்கு திடுக்கிட்டு அவரும் எழுந்திருக்கிறாரு. எப்பேற்பட்ட விஷயத்தை ரொம்ப சர்வசாதாரணமாக இந்த ஜீவாத்மா கேட்டுடுது. இதை தீர்மானம் பண்ணுறதுக்கு நம்ம யார்? அதனால் இதுக்கெல்லாம் தீர்மானம் இன்னது தான் பலன், இந்த ராமநாமத்துக்குன்னு சொல்லக்கூடிய தகுதி, அதுக்கான அருகதை, யோகியதாம்சம் நமக்கு இல்லை. வாங்க இந்த ராமநாமத்தை பற்றி என்ன பலன்கிறத அதை இந்த வைகுண்டபதியாக இருக்கக்கூடிய ஸ்ரீமன் நாராயணன்கிட்டயே போய் கேட்டலாம் வாங்கன்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ஜீவாத்மா சொல்லுது, பிரம்மதேவரே, நீரும் என்னுடைய பல்லக்கை தூக்குபவர்களில் ஒருவராக இருக்க வேண்டும் அப்படின்னு கண்டிஷன் போடுறான். பிரம்மதேவரும் தூக்குறார். அந்த பல்லக்கை தூக்கிக்கிட்டு நேராக வைகுண்டத்துக்கு போகிறாங்க. பெருமாளை பார்த்து விஷயத்தை சொல்கிறாங்க. பகவானே, இந்த பல்லக்கில் இருக்கக்கூடிய இந்த ஜீவாத்மா இருக்கே, இது தன்னுடைய வாழ்நாளில் ஒரே ஒரு தடவை மனசார ராமநாமத்தை சொல்லி இருக்கிறது. அதுக்கு தகுந்த புண்ணிய பலனாக எதை கொடுப்பது என்று எங்கள் மூவருக்கும் தெரியவில்லை. அதனால் பரமாத்மாவாகிய தாங்களே இதற்கு
நீங்கள் ஒரு தீர்வு சொல்ல வேண்டும், பலன் என்ன என்பதை சொல்ல வேண்டும் அப்படின்னு பிரார்த்தித்துக் கொள்கிறார்கள். பரமாத்மாவாகிய ஸ்ரீமன் நாராயணர் அவங்க 3 பேரையும் பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, நீங்கள் 3 பேருமே இந்த சாதாரண ஜீவாத்மாவை பல்லக்கில் வச்சு சுமந்து கொண்டு வைகுண்டத்துக்கு அழைத்து வந்திருக்கிறீர்களே, இதிலிருந்தே ராமநாமத்தினுடைய மகிமை என்னங்கிறது உங்களுக்கு புரியலையா அப்படின்னு கேட்குறார். பல்லக்கில் இருக்கக்கூடிய ஜீவாத்மாவை வைகுண்டபதியான ஸ்ரீமன் நாராயணன் தன்னோடு சேர்த்து ஐக்கியப்படுத்தி அதுக்கு மோட்ச பிராப்தியை கொடுத்தான் என்று சொல்லிக்கொண்டு தாரக மந்திரமான ராமநாமத்தினுடைய மகிமை இப்படிப்பட்டது என்பதை உங்களுக்கு சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம். ஆன்மீக ஞானத்தை நோக்கிய முடிவற்ற பயணத்தில் எங்களுடன் எப்போதும் இணைந்திருங்கள். ஆத்ம தர்சனம் இது உங்களுக்கான சேனல். இந்த சேனலை கட்டாயமாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள் மற்றும் ஷேர் செய்யுங்கள். ஆத்ம தர்சனம் இது